வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நான் உங்க கூட பகிர போகிற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். பொள்ளாச்சியை சுற்றியே ஒரு அதிபயங்கரமான போகிற சம்பவங்கள் நடக்கிறது. என்ன அந்த ஊருக்கு கிடைத்த சாபமா அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து ஒரு காப்பகம், மனநிலை குன்றியவர்களுக்கான தனியார் காப்பகம் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு ஆட்டிசம் குறைபாடுள்ள ஒரு 22 வயது நிரம்பிய இளைஞன். ஆட்டிசம் குறைபாடுன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கலாம். இது ஒரு வகையான மூளை வளர்ச்சியின் குறைபாடு தான். பார்க்க சில இளைஞர்கள், இந்த பிள்ளை இதை ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வெளி தோற்றத்தில் சில நேரம் பார்க்கறதுக்கு ஒரு இயல்பான நிலையில தான் தெரிவாங்க, இயல்பான தோற்றத்தில் தெரிவாங்க. பார்த்த உடனே எல்லாம் அவங்க வந்து இப்படி ஒரு குறைபாடில் இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிசம் குறைபாடுகளும் இருக்குது. அவங்களுடைய நடத்தைகளில் நாம் அந்த வித்தியாசங்களை கண்டுபிடிக்கலாம். அவங்க வந்து பொதுவாகவே சோசியலைசேஷன் ஆக மாட்டாங்க. அதாவது ஐ கான்டாக்ட் இருக்காது. அப்படிமா பேசும்போது நம்முடைய கண்களை பார்த்து பேச மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் பொறுப்புணர்வோட புரிந்து கொண்டு நடக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. ஒரு விஷயத்தை உள்வாங்கிறது அப்படிங்கிறது இருக்காது. தன்னை சுற்றி என்ன நடக்குது, பொதுவாக இடம் பொருள் ஏவல் தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. அவங்க வாழ்கிற உலகமே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க, தனித்தன்மையோடு இருப்பாங்க, தனி ஆர்வங்கள் அவங்களுக்குன்னு இருக்கும். பொதுவாக சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒலிகளை விரும்புவாங்க. அவங்களும் ஒலி எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இயல்புக்கு மீறி சில ஒலிகளை எழுப்புவாங்க. சில ஒலிகளை கேட்கறது அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால அந்த ஒலிகளை எழுப்பி அதை ரசிப்பாங்க. பொருட்களை கடமுடான்னு போட்டு அதில் வரக்கூடிய ஒலிகளை விரும்புவாங்க. டம்ளர் அடித்து பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கிற ஒரு நிலைமையில் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அவர்களுடைய பாதுகாவலர்கள், பெற்றோரோ இல்லை அவர்களை பராமரிக்கிறவர்களை தாண்டி அவங்க யாருக்கிட்டையுமே எந்த ஒரு ஒட்டுதலும் இருக்காது. எல்லா உணர்ச்சி புலம்புகள்லையும் இருப்பாங்க. கோபத்தை வெளிப்படுத்துறது எப்படின்னு தெரியாது, சிரிக்கிறது எதுக்கு சிரிக்கணும்னு தெரியாது. எல்லா உணர்ச்சிகளின் குவியலா இருக்கிறதுனால இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது, எங்க வெளிப்படுத்தணும்னு தெரியாது. இடம் பொருள் ஏவல்ங்கிறது அவங்களுக்கு சுத்தமாவே தெரியாது. அதனாலதான் அவங்க வந்து இந்த ஆட்டிசம் குறைபாடு, இது மாதிரி இன்னும் சில குறைபாடு உள்ள வயது வந்த வாலிபர்களை பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். பெற்றோர்களுக்கே சிரமமா இருக்கும். ஏன்னா அந்த இளவயது உணர்ச்சிகளை கூட அவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது. கட்டுப்படுத்த தெரியாம அதுக்கு ஒரு வரமுறையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது பொது இடம் அப்படிங்கிறது தெரியாது. உற்றார் உறவினர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறது அதான் அவங்க ஒரு தனி உலகம்னு சொல்லிட்டேன் இல்லையா, தெரியாது. நம்முடைய வாழ்வியல் கோட்பாடுகள், மனித ஒழுக்க நெறிமுறைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதோ உணர்வு வருது, அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வயது உள்ள ஆண் பிள்ளைகளையும் சரி பெண் பிள்ளைகளையும் சரி பராமரிக்கிறது பயங்கர சவாலான காரியம். அது நான் வந்து அதுக்கேற்ற அந்த அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷனுங்கிற அந்த மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுல நான் டீச்சிங் ஆசிரியர் படிப்பு படித்தனால அவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட நம்ம இணைந்து பணியாற்றும் போது நம்ம கவனிச்சிருக்கோம். அது பெற்றோருக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா பெற்றோரே நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அது குறித்து அந்த இள வயது உணர்ச்சிகளில் அவங்க வந்து நடந்துக்கிற முறைகளில் அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போது இவங்களை வளர்க்குறதே ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். ரொம்ப பொறுமை இருக்கணும். ரொம்ப மருத்துவ உதவியோட தான் அவங்கள வந்து நம்ம வளர்க்க முடியும். இவ்வளவு சவாலான ஒரு வளர்ப்பு முறை, அதாவது இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குறதே ஒரு பெரிய சவால். பெற்றோருக்கே பெரிய சவாலும் போது ஒரு தனியார் நிறுவனத்தில் வளர்க்குறங்கிறது சவால்லையும் பெரிய சவால். பெற்றோருக்கு கூட சில நேரங்களில் பொறுமை இழந்து போயிடும். அந்த அளவுக்கு அவங்களை கையாள வேண்டிய கஷ்டம் இருக்கும்போது எப்படி மற்றவங்க பொறுப்பாங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம கேளும். அப்படியே அவங்க நடத்துகிறாங்கன்னா அவங்க ஒரு அன்னை தெரசாவின் மறு பிரதிபலிப்பாக இருந்தால் ஒழிய இந்த மாதிரி குழந்தைகளை பாதுகாக்கவோ வளர்க்கவோ முடியாது. அதை நான் தீர்க்கமாக இதில் சொல்கிறேன். பொறுமை மிக மிக அவசியம். அவங்கள புரிந்து கொண்டு அவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்யும் தவறுகள், அவர்கள் உணர்ச்சி பிளம்பில் செய்கின்ற நன்னடத்தை விதிகளுக்கு புறம்பான செயல்களை கூட பொறுத்து கொண்டு அதை எப்படி மருத்துவ உதவியோட கையாளுவது அப்படிங்கிற திறன் பெற்றால் ஒழிய ஒரு பெரிய பரந்த மனசும்பாங்க இல்லையா, அந்த மனசு இருக்கும் ஒரு நபர்களால் தான் இவர்களை பராமரிக்க முடியும், அந்த இடங்களில் வேலையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி மனசு இல்லைன்னா இது மாதிரி காப்பகங்கள் நடத்துறதே வீண் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இந்த இளைஞருக்கு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து இவரை பெற்றோர்கள் இது வந்து காசு கட்டி வளர்க்க கொடுக்குற காப்பகம், தனியார் காப்பகம். அதனால் பணம் கட்டி நிறையவே பணம் செலவழித்து தான் இந்த மகனை வந்து அந்த காப்பகத்தில் விட்டுருக்காங்க. 22 அன்றைக்கு இந்த துர்ச்சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பையனுக்கு பிறந்த நாள் போல. பிறந்த நாள்ல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் இந்த பையனை விட்டுட்டு வெளியில் மற்ற பசங்களை கூட்டிகிட்டு சின்னதாக ஒரு சுற்றுலா மாதிரி போயிருப்பாங்க. அப்போ தனிமையில் இருந்த இவன் வந்து அந்த உணர்ச்சியால், அதாவது தனிமையின் அந்த உணர்ச்சி அவனை பாதித்ததுனால அவன் மூட் ஸ்விங் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மூடு மாறி போச்சு. அவனோட மனநிலையே ரொம்ப கொஞ்சம் விகாரமாக ஆகினால அவன் கொஞ்சம் அழிச்சாட்டியம் பண்ணியிருப்பான் போல. இவங்க போயிட்டு வந்த பிறகு ரகலை பண்ணுறதோ, கத்துறதோ, கூப்பாடு போடுறதோ ஏதோ பண்ணியிருக்கான். இதை இவங்க பொறுக்க முடியாமல் இந்த காப்பகத்தில் உள்ள காப்பக
பணியாளர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த 22 இளவயது மகனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சே கொண்டிருக்காங்க. கொன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்புல போய் புதைச்சிட்டாங்க. அப்புறமா இந்த விஷயம் வெளியில் வந்து அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க, இப்படி என் மகனை வந்து காணோம், இப்படி காப்பாற்று தான் விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை வந்து விசாரிக்கும் போது முதல்ல யார் தான் ஒத்துக்குவாங்க, போக போக விசாரணையில் தெரிய வருது அடிச்சே போட்டிருக்காங்க போல் அப்படின்னு போய் அவங்க சொன்ன அந்த தோப்பில் போய் தோண்டி எடுத்து பார்த்தா இளைஞரோட சடலம் கிடச்சிருக்குது. இது ஒரு நெஞ்சை பழக்கக்கூடிய ஒரு காரியம்னா, இதை விட நம்ம வந்து நிலக்குறைய வைக்கிற காரியம் என்ன இந்த சம்பவத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிர்ச்சியிலேருந்தே மீளலை இப்படியெல்லாம் காப்பகங்கள் இருக்குதே அப்படின்னு நம்ம நினச்சி வெம்பிட்டு இருக்க நேரத்தில் அடுத்து இப்போ ஒரு 2 நாளாக என்ன தகவல் ஓடுது, என்ன செய்தினா, இந்த புகாரை விசாரிக்கின்ற காவல் நிலைய காவல் அதிகாரி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த காப்பக நிர்வாகி மற்றும் பணியாளர்களை என்ன செய்கிறாருன்னா கைது பண்ணிடுறாரு. கைது பண்ணும்போது இந்த விசாரணை நடைபெறும் போது இந்த காப்பகத்தில் இந்த பணியாளர்கள் இந்த நிர்வாகிகள்கிட்ட இருந்ததா சேர்த்து 18 பவுன் நகையையும் 1.5 லட்சம் ரொக்க பணத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டாரு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடத்துல, ஒரு மோசமான என்ன சொல்கிறது, சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அரசு இயந்திரத்துக்குள்ள நாம் இருக்கோம் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அது மாதிரி தங்கத்தையும் பணத்தையும் கொள்ளை அடிக்கிறவனை பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு, விசாரணையின் போது இதுதாண்டா நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி அந்த நிர்வாகத்திலிருந்து 18 பவுன் நகையையும் 1.5 லட்சம் ரூபாயையும் கொள்ளடிச்சிருக்காரு. இது அப்புறம் விசாரணையில் தெரிஞ்சு அவரை மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. வேலையே பயிரம் எய்து அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு சொல்லாடல். உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா காவல்துறையில் புகார் கொடுக்க போகிறதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. புகார் கொடுக்க போனீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி என்னடானா, புகார் கொடுக்க வர பெண்ணா நீ வந்து வா, இந்த ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு கூப்பிட்டு அந்த பெண் நல்ல புத்திசாலித்தனமாக உறவினர்கள்ட்ட அதை சொல்லி உறவினர்கள் அதே இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போய் நாங்கள் வர்றோம், நான் வரேன் அப்படின்னு சொல்ல வச்சு கூடவே உறவினர்களும் பதுங்கி போய் பிடிச்சி வெளுன்னு வளர்த்து விட்டுட்டாங்க அந்த காவல்துறை அதிகாரியை. இப்படி அதுக்கு முன்னாடியே அப்படிதான் நிறைய காவல்துறை அதிகாரிகிட்ட புகார் கொடுக்க போகிற பெண்களை வந்து நான் நடவடிக்கை எடுக்கணும்னா நீ எனக்கு இப்படி ஒத்துழைச்சிக்கோ, என் கூட சந்தோஷமா இரு, உல்லாசமா இரு, ரூம் போடலாம் வா. இந்த காவல்துறைக்கு வந்துட்டாலே அந்த காவல்துறையில் இருப்பவர்கள் வந்து ஒன்று பாலியல் வன்கொடுமையாளர்களாக காம பிசாசுகளாக இருக்காங்க, இல்லை கொள்ளையர்களாக இருக்காங்க, லஞ்சம் வாங்காத காவல்துறை அதிகாரிகளே இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. இதில் வந்துட்டாலே மொத்த பொறுக்கியோட குணாதிசயங்களும் மொத்த ஒரு சைக்கோக்களோட குணாதிசயங்களும் அந்த காக்கி சட்டைக்குள்ள வந்துருதா. இப்போ இந்த காக்கி சட்டைங்கிறதே ஒரு சாபமான ஒரு ஆடை ஆயிடுச்சா அப்படின்ட்டு நாம நினைச்சு வேதனைப்படுற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக இதில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கிடைச்சிடுச்சேன்னு நம்மளால நிம்மதியாலாம் இருக்க முடியல. ஏற்கனவே வலுத்த சந்தேகங்கள் இன்னும் வலுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் 2-3 ஊடகத்தில் என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஃப்ளைட் மோட்ல போட்டிருந்தாலும் வாட்ஸ்அப் காலில், அதாவது அடுத்த இன்னொரு ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஒய்ஃபை உதவி மூலமாகவோ நாம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. உண்மைதாங்க. ஏன்னா எப்போவுமே என்னுடைய இந்த காணொலிகளை இந்த கைபேசியில் தான் எடுக்கிறது வழக்கம். அப்போ நான் காணொலி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, வாட்ஸ்அப்லேருந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்தாலோ சவுண்டு கேட்கும், நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்கும், ஃபோன் கால் வந்துடும் டக்குன்னு. அப்போ எனக்கு அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும்போது ஃப்ளைட் மோடில் போட்டால் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்னா ஃப்ளைட் மோடில் போட்டு வாட்ஸ்அப்பை வந்து ஆன்லேயே வச்சுருந்தேன். அப்போ என் பக்கத்தில் என் பாதுகாப்பில் வளர ஒரு பொண்ணு அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ அவள்கிட்ட தான் செக் பண்ணுறதுக்கு இதை சொல்கிறேன், ஃப்ளைட் மோடில் போடுறேன், எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்பிப்பார், வருதாங்கும்போது கால் பண்ணால் கால் வரல, அது ஒய்ஃபை ஆனில் இருந்தனால மெசேஜஸ் வந்தது. அப்போ நான் அவள்கிட்ட சொல்கிறேன், இங்கே ஃப்ளைட் மோடில் போட்டனால கால் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்கிறேன், ஆனால் நமக்கு வந்து ஃப்ளைட் மோட்ல போட்டாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம வந்து சொல்ல எப்படி அப்போ வேற ஃபோன்லேருந்து இவன் பண்ணியிருக்கவும் சான்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் மூலமாக பேச சான்ஸ் இருக்க தானே செய்யுது. நமக்கு டெக்னாலஜி பற்றி பெருசாக தெரியாது, அப்போ தெரியாத ஒன்றை பற்றி பேசிடக்கூடாது அப்படின்னு தான் நமக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டு பேசிட்டு அப்படி விட்டுட்டேன். இப்போ தான் நான் 2 பேர் 3 பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் அதாவது ஒய்ஃபை ஆனில் வச்சுட்டு ஃப்ளைட் மோட்ல போட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அதுலேயும் ஏதோ ஒரு சூட்சமும் ஒரு அசிங்கம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த சம்பவம் வெளியானப்பவே பரவலாக என் மனசில் தோணுது, நான் பேசிக்கிட்டது பிள்ளைங்ககிட்டலாம் என்னென்னா, அந்த ஆண் நண்பன் என்ன ஆனா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஆண் நண்பனை அடிச்சு தான் விரட்டியிருக்காங்கன்னா அவன் ஓடி போய் வந்து மற்றவங்கள உதவிக்கு கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ என்னோட நண்பிக்கு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்க நண்பிக்கு தொந்தரவு வேணா, நான் தப்பிச்சிட்டேன்னா நான் போய் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கலாமே. அது ஒரு பெரிய வளாகம் தானே, எத்தனை பேர்கள் பணியாளர்கள் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, இல்லைனா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேராவது அவ்வளோ பெரிய வளாகத்தில் இருக்கக்கூடிய சான்ஸ்
அழைச்சிருக்கா, அப்போ கூப்பிட்டுக்கலாமே, இல்லை போய் 100க்கு ஃபோன் அடித்து போலீஸை கூப்பிட்டுக்கலாமே, அந்த பையன் வந்து ஏன் இந்த விஷயத்தில் எந்த ஹெல்ப்புமே பண்ணலை, அடித்து போட்டு மயங்கிட்டான் அப்படிங்கிறதும் இல்லை, துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் பேச்சு வருது. அப்போ துரத்தி விட்டவன் போய் ஏன் இந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. ஏன்னா இந்த ஞானசேகரங்கிற குற்றவாளி அந்த பையனை அடித்து துரத்தி விட்டுட்டு இந்த பெண்ணோட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவனோட அசிங்கங்களையும் அரங்கேற்றியிருக்கான். இன்னொருத்தருக்கு நீ உடன்படணுங்கிறத பேசிக்கிட்டும் இருந்திருக்கான். அந்த பேச்சுவார்த்தையும் ஓடிட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அவன் அந்த இடத்த விட்டு அகந்துட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது அவன் அந்த இடத்துல இருக்கிறான். ஒரு 5 நிமிஷத்தில் உதவிக்கு ஆளை கூப்பிட்டு அவன் வந்திருக்கலாமே, ஒரு பியூனை கூட்டிட்டு வந்த வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்திருக்கலாம், யாரையும் உதவி கொடுக்கலாம், கூட இருக்க விடுதி நண்பர்களை ஃபோனில் அழைச்சிருக்கலாம், ஓடி போய் அவனுடைய செல்போனை பறிச்சு வச்சிருந்தா கூட வேற ஒருத்தட்ட போய் உதவி கேட்டு பேசியிருக்கலாம், வேற ஒருத்தட்ட ஒரு செல்போனை ஓடி போய் கேட்டு 100க்கு அடிச்சிருக்கலாம். இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்தது. இன்னைக்கு அதே ஒரு சமூக ஊடகவியலாளர் அந்த சந்தேக கணக்குகளையும் தொடுத்திருக்காரு. அந்த பெண்ணோட எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. ஆனால் அந்த பெண்ணோட இருந்த ஆண் நண்பனை பற்றி ஒரு சின்ன ஒரு 0.0 வீதத்தில் கூட எதுவும் வெளியில் வரலன்னா, அப்போ இந்த ஞானசேகரனுக்கும் இந்த நபர்களுக்கும் பின்னாடி இருக்கின்ற, அதாவது நீங்கள் இன்னொருத்தருக்கும் உடன்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்ட முக்கியமான பிரமுகர்களுக்கும் இந்த ஆண் நண்பருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, இவர்களுடைய அந்த லிங்கில் தான் இவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தானா அப்படிங்கிறதுல. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கானா, ஏற்கனவே பேசப்பட்டு காத்திருந்து அதை கேட்டார் போல் அவங்க போன 10 நிமிஷத்தில் வந்து நிற்கிறான், தனிமையில் போன 10 நிமிஷத்தில் வந்து நிற்கிறான்னா, அப்போ இந்த ஆண் நண்பருக்கும், ஏன்னா செத்தாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ வந்து அந்த பெண்ணை வந்து பிரமுகருக்கு விருந்தளிக்க மட்டும் ஏற்பாடு பண்ணிடுன்னு பேசி வைக்கப்பட்டதா. அதனால தான் அந்த பையனை பற்றி எந்த தகவலும் வெளியில் வராமல் இருக்கா. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பையன் எந்த உதவியும் செய்யறதுக்கு முற்படலை அப்படிங்கும் போதே இந்த பையனுக்கும் ஏதோ உடந்து இருக்கோ அப்படிங்கிற எண்ணம் வருது. இதுவும் எனக்கு அந்த நேரத்தில் தோணுது தான். இருந்தாலும் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கும்போது முக்கியமான புள்ளிகள் இதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பேசணுமே தவிர, ஒரு ஆண் நண்பனை பற்றியே பேசி அதை மடமாற்றுறதுக்கு, அப்போ வந்து இப்போ அந்த ஆண் நண்பனையை பற்றி நம்ம பேச்சில் எல்லாருமே பேசி அதை ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டோம்னா, இது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய கோழிங்க இருக்கு இல்லையா, அதாவது இந்த சைக்கோ பிராடுகள், பாலியல் இச்சைக்கினே பிறந்த முக்கிய புள்ளிகள் இருக்கு இல்லையா, இது தப்பிச்சிருங்க. ஒருவேளை இந்த நண்பன் வந்து ஒரு கோழையாக இருந்திருக்கலாம், பயந்து போய் எங்கேயாவது போத்திட்டு படுத்திருக்கலாம். நாம் இப்போ இதை பற்றி பேசணும்னா எல்லாரும் இந்த பையனுக்கு தலையிலையும் இந்த ஞானசேகரன் தலையிலையும் கட்டி விட்டுட்டு இவனுக்கு தப்பிடுவாங்க, முக்கிய புள்ளிகள்ங்கிற அவங்க எல்லாம் தப்பிடுவாங்களே. அப்ப நம்ம இதை வந்து பேச வேண்டாம். நமக்கு வந்து ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யாரு, அந்த முக்கிய தலைகள் யாருங்கிறது தெரியணும் அப்படிங்கிற எல்லாருடைய எண்ணமும் இதுவாக தான் இருந்திருக்கும். அதனாலதான் யாருமே இதை பத்தி பேசாம அதுகளையே பத்தி பேசணும். ஆனாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக காவல்துறை, அந்த கோட்டூர்புரம் காவல்துறையாகட்டும், அதுல இருந்த அதிகாரிகளாகட்டும், அதுக்கப்புறம் அந்த மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர், இல்ல சொல்லப்படுகின்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் எல்லாருமே சேர்ந்து SIT சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் வரைக்கும் அழகா பக்காவா திட்டம் போட்டு ஞானசேகரன் மட்டும் குற்றவாளியா மாத்திடுவோம், இது எல்லாத்தையும் நம்ம அமைக்கிடுவோம் அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் தெளிவாக அதில் சொல்றேன். இப்போ இந்த இதை பத்தி பேசும்போது இப்போதான் அந்த மாணவியின் சார்பாக பேசுற வழக்கறிஞர் வந்து 2-3 சமூக வலை ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ அவர் சொல்ற விடயம் என்னன்னா, சமூக நலத்துறை இதில் வந்து ரொம்ப வேதனையாக சொல்லியிருக்காரு. சமூக நலத்துறை என்ன பண்ணியிருக்குன்னா, சமூக நலத்துறையில் பெண்களுக்கான ஹெல்ப்லைன் உதவி எண் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எண், அதாவது குழந்தைகளுக்கு 1098 இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் இருக்குது. அதாவது பிங்க் கலரில் சிங்கி சாங்கிட்டு ஒரு வண்டி போகுமே, அந்த காவல்துறை வாகனம் தான். அந்த நம்பருக்கு நாங்கள் ஃபோன் அடித்தோம், அந்த தொடர்பு கொண்டோம், எடுக்கவே இல்லை, அவங்க எந்த உதவிக்கும் முன்வரவே இல்லை. அதே மாதிரி சைபர் கிரைமுக்கும் ஃபோன் பண்ணோம், சைபர் கிரைம் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது, அது வந்து ரிங்கே போகல, 3 நாள் அதுக்கு தொடர்பு கொண்டோம், அது வந்து வேலையை செய்யலன்ட்டு. அப்போ இந்த தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கின்ற சமூக நலத்துறை என்ன செய்யுது? நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி கொரோன்னு நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரிதான், திமுக ஆட்சியா இருந்தாலும் சரிதான். நீங்க எங்கேயாவது சமூக நலத்துறை பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான துறை, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட துறை தான் இந்த சமூக நலத்துறை. ஆனால் இந்த சமூக நலத்துறை என்ன தெரியுமா செய்யும்? அது எதையுமே செய்யாது. எங்கேயாவது ஒரு 4 விழா நடத்தும், ஏதாவது NGOஸை பிடிச்சிக்கும், அது கூட அரசுல ஒதுக்குற நிதிகளை அவங்க ஒதுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 4-5 NGOஸ், அதாவது முதியோர் இல்லங்கள், குழந்தைகள் இல்லங்கள் நடத்துவாங்க இல்லையா, அவங்கள வந்து போட்டு கையில் போட்டுக்கிட்டு, அதாவது நீங்க விதிகளின்படி இயங்கலன்ட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துற வேண்டியது வரும், பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி ஒரு வித மிரட்டி அவங்கள கைக்குள்ள போட்டு என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 4 ப்ரோக்ராம் வருஷத்துக்கு பண்ணுவாங்க. பண்ணி வந்து 4 ஏழை சமூகங்களுக்கு வந்து சமூகத்தில் ஒரு கொஞ்சம் பேருக்கு பெட்ஷீட் கொடுத்த மாதிரி, அப்புறம் வந்து துணிகள் கொடுத்த மாதிரி, வேட்டி சட்டைகள் கொடுத்த மாதிரி, அப்புறம் வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா எங்கேயாவது தாலிக்கு தங்கம் கொடுக்குற மாதிரி 4 ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இந்த பெட்ஷீட்டு, இந்த வேட்டி, இந்த சேலை எல்லாமே NGOஸ்ல இருந்து வாங்குறது தான். ஆனால் பில் எப்படி வச்சிருவாங்க தெரியுமா? இவங்க ஜவுளி கடையில் கடற்கடையா ஏறி பெட்ஷீட் வாங்குற மாதிரியும், கடற்கடையா ஏறி வேட்டி சட்டை வாங்குற மாதிரியும் பில் வச்சுட்டு
எங்கேருந்து வாங்கி கொடுத்துருவாங்கன்னா, இந்த காப்பகங்கள் நடத்துகிறாங்க இல்லையா, இந்த காப்பகங்களில் உள்ள எஜமானர்களை வந்து மிரட்டியோ இல்லை கைக்குள்ளே போட்டோ ஃப்ரெண்டு அவங்களாம் ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க. இந்த சமூக நலத்துறை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் இந்த என்ஜிஓக்களும் ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. இவங்க இங்கேருந்து பெட்ஷீட் கொடுக்குறது என்ன, அவங்க சட்டத்தில் இருந்து இவங்களை காப்பாற்றுறது என்ன அப்படின்ட்டு பயங்கரமாக வேலை செய்வாங்க. அதோட தலைவி அமைச்சர் துறை, இந்த துறையோட அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஜீவன் அவங்களுக்கு பேரில் தான் இருக்கே தவிர அவங்களுடைய செயல்பாடுகளில் உயிரே இருக்காது. எந்த செயல்பாடும் செய்ய மாட்டாங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. நல்லா எங்கேயாவது நீங்கள், நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த சமூக நலத்துறையின் கீழ் தான் பெண்கள் பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு வருது. எங்கேயாவது இந்த சமூக நலத்துறை நீதிமன்றத்துக்கு போய் வழக்குக்கு உதவி செஞ்சு இந்த பெண்களை பாதுகாத்திருக்கு, தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு, குழந்தைகளுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு அப்படி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்யவே செய்யாது. நான் குழந்தைகள் நல்ல குடும்ப கமிட்டியில் இருக்கும்போது அவ்வளவு சைல்டு மேரேஜ், அதாவது குழந்தைகள் திருமணம் வரும். இந்த 1098க்கு கால் பண்ணி அந்த இது வந்து சைல்டு மேரேஜ் எங்கள் பார்வையின் கீழே வந்தாலும் இதுக்கு முழு அத்தாரிட்டி யார், முழு பொறுப்பு யாருன்னா டிஎஸ்டபிள்யூ அப்படிங்கிற சமூக நலத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய மாவட்ட அலுவலகம் தான். அந்த டிஎஸ்டபிள்யூ என்ன செஞ்சிருவாங்கன்னா, இவங்களுக்கு மேலெல்லாம் நடவடிக்கையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நல்லா இது காசு பார்த்துட்டு நைஸாக எங்கள் பக்கம் அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே வந்தால் நம்மக்கிட்ட இருக்கிறதுல தான் நம்மளை தவிர எல்லாமே அடல்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாச்சே. கல்யாணம் அது நிறுத்தின கல்யாணத்தை எப்படி பண்ணுறேன்? இப்போ நான் வந்து போய் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சைல்டு மேரேஜில் பிள்ளை பாதிக்கப்படுறா, அப்போ நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கொள்கை கொண்டவன், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என் கூட இருக்க மற்றவங்க எல்லாம் அது எப்படி ஒரு பேரண்டை தூக்கி ஜெயிலில் போட முடியுமா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு திருமணத்தை கல்யாண மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு நைஸாக வந்து கல்யாணமே நடக்கலை, சும்மா பேச்சு தான் ஓடிச்சு அப்படின்ட்டு அந்த கல்யாண கார்டில் இருந்து எல்லாமே மறைச்சிருவாங்க. நான் அதாவது இந்த சைல்டு மேரேஜில் வர கேசஸ் எல்லாமே அதிகாலை 8 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ள, குடும்பம் 11 மணிக்கு தான் கூடணும், ஆனால் காலையிலே வர வச்சு காலையிலே முடிச்சிருவாங்க. அங்கொன்னும் இங்கொன்னும் கண்ணு தப்பி என் பார்வைக்கு வந்து நம்ம ஃபைட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறைக்கு ஆர்டர் போடணும், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டால் அந்த பிள்ளையை பிறகு சாட்சியாக மாற்றி விட்டுருவாரு. எங்கள் கூட இருக்கவங்களை தனியாக கூப்பிட்டு போய் பேசி எதிர்காலம் போயிடும், அது போயிடும். அதனால் வந்து சும்மா திருமண பேச்சு தான் பேசுனாங்க, கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணலன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து அவங்க சொல்லி கொடுத்ததே சொன்னோம், நம்மளால் நடவடிக்கையே எடுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து குழந்தை உண்மையை சொல்லணும், ப்ளஸ் நம்மக்கிட்ட ஆதாரம் கிடைக்கணும், கல்யாண கார்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்கணும். எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காத மாதிரி 1098 பிரகஸ்பதிகளும் இந்த சிடபிள்யூசியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்ற பிரகஸ்பதிகளும் எல்லாருமா சேர்ந்து மறைச்சிருவாங்க. ஒத்தையா நின்று நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். கண்ணு முன்னாடி தப்பு நடக்கும், கண்ணு முன்னாடி எல்லாமே ஐயோ தப்பு நடக்குதே, சட்டத்துக்கு விரோதமாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு நம்ம நெஞ்சு உடஞ்சி போய் இருப்போம். ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒத்தையா நின்று அங்கே எதுவுமே செய்ய முடியாதபடி சட்ட சிக்கல்களும் அதில் இருக்கும். ஏன்னா ஆதாரம் இருக்காது, நமக்கு அந்த பிள்ளையே சாட்சி சொல்லாது. பிள்ளையே வந்து இல்லை சும்மா தான் பேசிக்கிட்டாங்க, கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் அழைச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருவாங்க. அது வந்து ஒரு மாதிரி அதை என்ன சொல்றதுன்னா, நியாயம் வந்து தனிச்சு நின்னா என்னைக்குமே விடக்கூடாது. அதே அநியாயம் கூட்டு சேர்ந்துட்டுன்னு வச்சுடுங்க, அதுதான் நடக்கும். அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து அப்போ மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் இதெல்லாம் இது புகார் அனுப்பியிருக்கேன். சமூக நலத்துறைக்கு நான் எழுதாத கடிதங்களே கிடையாது. சமூக நலத்துறை ஃபைலை போய் பார்த்தீங்கன்னா 2018 2021 வரைக்கும் போன சிடபிள்யூசிலேருந்து போன அத்தனை புகார்களோட சிக்னேச்சர், அதாவது கையெழுத்து என்னோடதாக தான் இருக்கும். நான் தான் அவ்வளோ கடிதம் போட்டிருப்பேன், அவ்வளோ வாட்ஸ்அப் பண்ணியிருப்பேன், அவ்வளோ மெயில் அடிச்சிருப்பேன். எதுக்குமே நிவாரணம் கிடைக்கல. ஏன்னா அப்போ அதிமுக ஆட்சி, அதுக்கப்புறம் தான் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ திமுக ஆட்சி. 2 ஆட்சியிலையுமே போட்டியே யார் வந்து அதிகம் கொள்ள அடிக்கிறது, யார் சோம்பேறித்தனமாகவே உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறது, எந்த செயல்பாடும் செய்யாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உட்கார்ந்த இடத்துல கொள்ள அடிக்கிறது எப்படிங்கிறது அந்த 2 கட்சிகளுக்குமே போட்டியே தவிர சமூக நலத்துறைகள் மேலே துறையில் இருந்துக்கிட்டு எந்த சமூக நல அக்கறையும் அற்றவர்கள் அப்படிங்கிறதா. ஏன்னா இப்போ இந்த காப்பகத்தில் கூட சமூக நலத்துறையின் கீழே தான் வருது. இந்த சமூக நலத்துறையை வந்து என்ன செய்யணும், ஒரு காப்பகம் வந்து அது வந்து குழந்தைகள் காப்பகமாக இருக்கட்டும் இல்லை முதியோர் காப்பகமாக இருக்கட்டும், தங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு நடக்குதா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்ணி அதுக்கான லைசன்ஸை கொடுத்து தங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த காப்பகங்கள் தான் அனுமதி வாங்கியிருக்கு, இந்தந்த காப்பகங்களுக்கு தான் பொதுமக்கள் போய் பார்வையிடுங்க இல்லை உதவி செய்யுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக போட்டு இவைகள் தான் தமிழக அரசின் அனுமதி வாங்கிய இல்லங்கள். இது தவிர்த்து எங்கே வந்து அனுமதி இல்லாமல் நடைபெற்றாலும் இந்த இணையதளத்தில் பதிவேற்றப்படாத எந்த குழந்தைகள் இல்லங்கள் இல்லை காப்பகங்கள் நடைபெற்றாலும் அது வந்து தகவல் தெரிவிங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். லைசன்ஸ் வாங்கினது தான் எங்கள் இணையதளத்தில் இருக்கும். எங்கள் இணையதளத்தில் நாங்கள் எதை வெளியிட்டிருக்கோமோ, லைசன்ஸ் வாங்கினதா வெளியிட்டிருக்கோமோ அதற்கு மட்டும் பொதுமக்கள் ஆதரவு கொடுங்கன்ட்டு இணையதளத்தில் வெளியிடணும். ஆனால் அது செய்யாது. அது என்னைக்கே பூட்டி இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி பூட்டி இருக்க ஹோமா இருக்கும். ஆனால் நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் இயங்கிட்டு இருக்கதான் தான் போட்டிருப்பாங்க.
போட்டிருப்பாங்க. அந்த பூட்டி இது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பூட்டப்பட்ட ஹோம்ங்கிறது பொதுமக்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பாட்டுக்கு போய் இது நல்லா நடக்குதுன்ட்டு தங்களுடைய உழைப்பை கொண்டு போய் அங்கே கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க. எதுவும் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ போய் சேராது. அப்போ ஒரு இல்லங்கள் நல்லா நடக்குதுன்னா தங்களுடைய அரசு அந்த துறையின் கீழ் இயங்குகின்ற அந்த இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடணும். அவங்க அதே மாதிரி எந்தெந்த ஹோம்களை பூட்டியிருக்காங்க, எந்த ஏரியாவில் இது வந்து அரசாங்கத்தால் பூட்டப்பட்டிருக்கு, இதுக்கு மேலே நடைபெற்றா பொதுமக்கள் வந்து புகார் கொடுங்க, இது பூட்டி இருக்கு, இது அரசால் பூட்டப்பட்டதுன்ட்டு இணையதளத்தில் வெளியிட்டிருக்கணும். ஆனால் வெளியிடவே மாட்டாங்க. ஏன்னா பூட்டின ஹோமே நடந்துகிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு அங்கேருந்து அந்த கிம்பளம் போயிடும். அதனால பேருக்கு பூட்டியிருப்பாங்களே தவிர அது ஜெகஜோதியாக நடந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கமிஷன் வாங்கிட்டு தூங்குகிற இந்த துறை அமைச்சரை நம்ம என்னதான் பண்ண முடியும்? அதிமுக ஆட்சியிலேயே இதே சமூக நலத்துறை அமைச்சர் தூங்கிட்டு தான் இருந்தாப்புல, நல்ல இல்லங்கள்ட்ட இருந்து நல்ல கமிஷன் வாங்கிட்டு சும்மா தான் இருந்தாங்க. திமுக ஆட்சியிலையும் சமூக நலத்துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் எதுவுமே பண்ணாம சும்மா ஒப்புக்காத முட்டை கருத்து போயிருந்தேன்னா மழையில நனைஞ்சிருச்சு அதனால கருத்து போச்சுன்னு சொன்னா புத்திசாலிகளா இருப்பாங்களே ஒழிய எந்த நல்ல இது தனியார் காப்பகங்களே இவ்வளவு கொடுமைனா இவங்க கண்காணிப்புல இருக்கக்கூடிய அரசு காப்பகங்கள், அரசு இல்லங்கள், அரசு மாணவ இல்லங்கள் சொல்லவே வேண்டாம். புழு சாப்பாடு, கல் சாப்பாடு, அடுத்தது வந்து சாம்பார் வந்து ரசம் மாதிரி தான் இருக்கும், ரசம் விஷமா இருக்கும். ஒரு கத்திரிக்காய்னு ஒரு கூட்டை வச்சா சும்மா கத்திரிக்காய் வச்சு அப்படியே வச்சிருவாங்க. ஒரு மசாலா போட மாட்டாங்க, ஒண்ணுமே போட மாட்டாங்க. முட்டைக்கோஸ் பொரியலா, முட்டைக்கோஸை வெட்டுவாங்க, அப்படியே தண்ணியில வச்சு அதில் ஒரு மஞ்சள் தூளை மட்டும் சேர்த்து வச்சிருப்பாங்க. இதான் உங்களுக்கு பொரியல். இப்படி இந்த அரசு இல்லங்கள்ல வேலை பார்க்குற எந்த ஒரு அந்த சமையல்காரமாவே அதுல இருக்க நிர்வாகிகளும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, அந்த சமையல்காரங்க கூட அவங்க சமைக்கிறத அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன லட்சணத்துல சமைக்கிறாங்க அப்படின்னு. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவாங்க, இல்ல வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் அவங்க லட்சணம் என்னன்ட்டு. ஒரு டாய்லெட்டை கழுவவே மாட்டாங்க, டேங்க் கழுவ மாட்டாங்க, டெய்லி புழு தண்ணி தான் குடிக்கணும். இந்த மாதிரி அப்போ தனியார் நிறுவனங்களையும் இவங்க கண்காணிக்க மாட்டாங்க, இவங்க கண்காணிப்புல இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களையும் கண்காணிக்க மாட்டாங்க. பெற்றவர்கள் வந்து பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதான். சமூகத்தின் மேல் எந்த நலமும் அக்கறையும் மற்ற இந்த திமுக அதிமுகக்கே திரும்பி ஓட்டு போடுறீங்களே, எந்த ஒரு அரசியல் அதிகாரமும் மற்ற ஒரு நபர் அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு சமூக நல அக்கறை கொண்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த சமூகத்தின் மேல இவ்வளவு அக்கறையோட நிலவளம், நீர் வளம், மண் வளம், ஒவ்வொரு உயிர்களின் வளம், அப்புறம் வந்து அநியாயங்கள், அநீதிகளை எதிர்த்து கேட்கறது அப்படின்னு எவ்வளவு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கும் சமூகத்தின் மேல் கொண்ட அந்த சமூக நலத்தின் மேல் கொண்ட அக்கறையால தான் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் துபாயில ஒருத்தர் வந்து நம்முடைய தமிழர் போய் ஏமாற்றப்பட்டு வேலைக்கு, அதாவது சாதாரண வேலைன்னு தான் சொல்லி போயிருக்காங்க, ஆனா வந்து எங்க கொண்டு போய் போட்டாங்கன்னா பாலைவனத்துல வந்து ஒட்டகம் மயக்கிறது, சோத்துக்கும் கஷ்டப்பட்டு சாப்பாடு, அந்த ஆடு ஜீவிதம் படத்துல காட்டுற மாதிரி தான் ஒரு வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போறது. அப்புறம் வந்து எங்கேயோ பாலைவனத்துல கொண்டு போய் ஒட்டகம் மயக்க வைக்கிறது, சாப்பாடு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி அந்த காலத்து அடிமைகளை விட கேவலமா வச்சு நடத்துறவாங்க. இது அந்த துபாயில உள்ள செந்தமிழ் பாசற கவனத்துக்கு வருது. அவங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுரையின் பேர்ல நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை நிரூபிக்கும் விதமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம்பந்தப்பட்ட நபரை எப்படியோ தொடர்பு கொண்டு அந்த இடத்துக்கு போய் அந்த முதலாளியை பார்த்து, அந்த முதலாளி வந்து அது எப்படி நான் இவ்வளவு அவர் வரதுக்கு போறதுக்கு எல்லாம் இவ்வளவு ரூபாய் நான் வந்து செலவழிச்சிருக்கேன்னு சொல்லுவோம். அதையெல்லாம் அந்த செந்தமிழ் பாசறையில் உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த துட்டை போட்டு 1.5 லட்சமோ 2 லட்சமோ எடுத்து அந்த முதலாளிகிட்ட கொடுத்து அவரை மீட்டு இன்னைக்கு சொந்த நாட்டுக்கே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க சமூக நல அக்கறை. இது ஒரு சமூக நலத்துறை செய்ய வேண்டியது. இது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது அரசு வழியா போயிருந்தாங்கன்னா 6 மாசம் ஆயிருக்கும். இங்க இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் போட்டு அவர் அதை வந்து கடப்புல போட்டு திருப்பி அதுக்கு அழுத்தம் கொடுத்து திருப்பி அதை எடுத்து திருப்பி அதை வந்து துபாய் வெளியுறவுத்துறைக்கு அனுப்பி அவங்க ஒரு மாசம் கடப்பல போட்டு அதுக்கப்புறம் திருப்பி அழுத்தம் கொடுத்து அது சுத்தி 6 மாசத்துல அவர் உயிரோட இருப்பாரான்னு கூட சொல்ல முடியாது. ஆனா நேரடியாகவே செந்தமிழ் பாசறை நாம் தமிழர் கட்சி போய் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா இதுதான் உண்மையிலே சமூக நலத்தின் மேல் கொண்ட அக்கறை உள்ள ஒரு தலைவன் அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்திலேயே இப்படி ஒரு சின்ன விஷயங்களே எப்படி செய்யறாருன்னா, அவர் முதல்வரானா இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வார் அப்படின்னு நீங்க யோசிச்சு ஓட்டு போடலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல ஆவடி பக்கத்துல, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பக்கத்தில் புதுசாக திறக்க போகிற நியாய விலை கடை, அதில் வந்து பாமாயில் பாக்கெட்டுகள் நிரம்பிய அட்டை டப்பாக்களை தான் இறக்கி வச்சிருக்காங்க. டைல்ஸ் உடஞ்சி போச்சு. புதுசாக திறக்க வேண்டிய நியாய விலை கடை டைல்ஸ் சுக்கு நுரம் உடஞ்சி போய் கிடக்குது. உங்களுக்கு இந்த ஆட்சி தான் பிடிக்குதா? அதிமுக ஆட்சியிலையும் அப்படிதான். அவங்க கட்டுற பாலம் 3 மாசத்துல உடஞ்சி போகும், அவங்க கட்டுற பாலம் குலுங்கும், அவங்க கட்டுற எல்லா பில்டிங்கும் திறக்கும் போதே இடிஞ்சு விடும். இதே தான் திமுகலையும் பாலம் திறக்கும் போதே விரிசல் விழுந்துக்கிட்டு பரப்பான்னு நிற்கிது. 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் தண்ணியில அப்படியே அடிச்சுட்டு போகுது. ஆனா என்னைக்கோ கட்டின கல்லணை இன்னைக்கும் நிற்கிது, என்னைக்கோ வெள்ளக்காரன் கட்டின பாலம் இன்னைக்கும் நின்று பேசுது, என்னைக்கோ கட்டின தஞ்சாவூர் கோவில் இன்னைக்கும் ஒரு சிறுகிரல் விடாம நிற்கிது. ஏன்னா அன்னைக்கு மனசோட உண்மையும் நேர்மையும் ஒவ்வொரு கட்டிடத்தின் பிரதிபலிப்பும் அவங்களுடைய நேர்மையை பறைசாட்டிச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் பண்றீங்க, ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு பாலம் கட்டணும்னா அதுக்கு ஒதுக்குற நிதியில பாதிய முதன்மையானவர், அதாவது
நாட்டை ஆளும் முதன்மையானவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பாதி பங்கு கோடியை எடுத்துடுறாரு. அடுத்து மீதி இருக்க பாதி கோடியில அந்த அது சம்பந்தப்பட்ட துறையினோட அமைச்சர் அதுல பாதி எடுத்துருவாரு. மீதி பாதி கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கிறதுல அந்த அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பிஏக்கள் இல்லைன்னா மாவட்ட செயலாளர் இல்லைன்னா எம்எல்ஏ யாரோ ஒருத்தருக்கு அதுல கொஞ்சம் மிச்ச மீதி இவ்வளோண்டு இருக்கிறதுல ஒப்பந்ததாரர்கிட்ட பேசி, அந்த ஒப்பந்ததாரர் ரொம்ப நல்லவராக இருப்பாரா, திமுக அதிமுக ஆட்சியோட அவங்களோட உறவினர்கள் இல்ல நண்பர்கள் உற்றார்கள் தெரிந்தவர்கள் இவர்களுக்கு கப்பம் கட்டுகிறவங்க ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்களா, அவங்க கையில் 5 கோடி போகுதுன்னா அதுல ஒரு 3 கோடியை பாக்கெட்ல போட்டுட்டு 2 கோடிக்கு கீழே கிடக்கிற மண்ணையும் சல்லியும் அள்ளி தூசியும் தும்பையும் அள்ளி குழப்பி அடிச்சு 4 கல்லை வச்சு பாலத்தை கட்டுனா எப்படி இருக்கும்? நீங்க உயிரோட இருக்கணுமா வேணாமா? இவங்க கட்டுற ரோட்ல நீங்க பயணிச்சு உயிரோட இருப்பீங்க அப்படின்னு நம்புறீங்களா? இன்னும் இந்த மாதிரி ஓட்டை ஒடிசலான இந்த மாதிரி எதுலேயும் நேர்மையற்றா ஒரு உயிருக்கு உலை வைக்கக்கூடிய திட்டங்களில் கூட கை வைக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக அரசு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களெல்லாம் நினைக்கும் போது என்ன எப்படி நம்ம வந்து ஒரு பைத்தியக்கார உலகத்தில் வந்து மாட்டிட்டோமோ? திருடவர்கள்ட்ட ஒரு நாட்டையே ஒப்படைக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு வாடகை வரவங்க கேரக்டர் சரியில்லை, இல்ல கொள்ளையர்கள், இது வந்து ஒரு மாதிரிப்பட்ட குடும்பம்னா நீங்க வாடகை தெரிஞ்சா வாடகை கொடுப்பீங்களா? வாடகை கொடுக்க கூட அவ்வளவு யோசிப்பீங்க. ஆனா ஒரு நாட்டையே ஆள்றதுக்கு கொடுத்துக்கிட்டு அவங்க கீழே நீங்க ரொம்ப சுபிட்சமா இருக்கிற மாதிரி ஒரு இது வேற. அதனால தூங்கும் இந்த சமூக நலத்துறையை தட்டி எழுப்ப யாராலையும் முடியல. இன்னும் ஒரு மறுமலர்ச்சியின் ஆட்சி நாம் தமிழர்னு ஒன்று வந்தாதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில சொல்லி முடிக்கிறேன்.